அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசிக்கு இனிமே பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. அதிலும் அமாவாசை வேற வருது. ஆவணி மாத அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை. இந்த நாளில் அல்லது அந்த அமாவாசைக்கு பிறகு இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ரிஷபராசிக்காரங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும், இந்த வீடியோவில் நான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு ஒத்துப்போகிறது அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை நான் இப்போ பார்த்துட்ருக்கேன், அதுபோல் உங்களுக்கு தகவல்கள் தெரியுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அதே போல் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணுமா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக ஆடி மாதம் நிறைவடைந்து இப்போது ஆவணி பிறந்திருக்குங்க. இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள், பரிகாரங்கள், என்னென்ன நன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக சூரியனுடைய இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகுது. அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்திலும் வலுவாக இருக்க போகிறாரு. உங்களுக்கு இது விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதில் குரு மிதுனத்திலும், சனி மீனத்திலும், சுக்கிரன் புதனிலும் இயக்கங்கள் கடகத்திலும், அதே போல் சிம்மத்திலும் மாறி மாறி இருக்க போகுது. இந்த நிலையில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன், அதற்கு பிறகு மாதத்தில் பெரும் பகுதியான நாட்களில் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக 3ஆம் இடத்துல ராசிநாதன், 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்ல பெரிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு மேலும் என்ன சொல்லப்படுது, இது வரைக்கும் இருந்து வந்த பண பிரச்சனைகள்லாம் இப்போ உங்களுக்கு தீரப்போகுது. பண வரவிற்கான தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். மாதம் முழுவதுமே சூரியனுடைய ஆட்சியாக 4ஆம் இடத்துல இருப்பது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவோடு இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. பழைய கடன்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு வரலாம். குறிப்பாக உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் வீட்டிலேயே ஆட்சி செய்ய இருப்பது அற்புதமான பலனையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். தாயுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாமே தீரும். தாயுடைய பரிபூர்ண ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நிலைமையை பார்த்து புரிந்து மனம் இறங்கக்கூடிய சூழல்கள் வரலாம். தாய் பாசத்துக்கு கட்டுப்படுறவர்களான இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பாசமும் ஆதரவும் அற்புதமான நன்மைகளும் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு 10ல் குருவினுடைய பார்வையில் ராகு இருக்கிறதால உங்களுக்கு அந்நிய மதம் மற்றும் மொழி பேசுபவர்களால் வேலை, தொழில் போன்றவற்றில் சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு, வெளி மாநிலம் ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. பண விவகாரங்களில் நீங்கள் யாரையும் நம்பாமல் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் வேலைக்காரர்கள், உதவி ஆட்கள் போன்றவருடைய குறிப்பிட்ட அளவு மட்டுமே நீங்கள் நம்புறது நல்லது. அதிகமான தொகையை யாரை நம்பியும் கையில் கொடுக்காதீங்க. பெரும் பணத்தை கொடுத்து அனுப்புறது போன்ற செயல்கள்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாட்களாக அமையப்போகுதுன்னு சில நாட்கள் இருக்குது. அரசு தொடர்பான வேலைகளில் வெற்றிகரமான நிகழ்வுகளும் வெற்றிகரமான பணிகள் நிறைவடையும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து மோசமான செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களுடைய பொருட்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறது. சொத்து தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது.
இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகள் சந்திக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தைரியமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சுக்கிர பயிற்சி சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கள் போகுது. பூமி வாங்கக்கூடிய யோகமும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் உடன்பிறப்புகளினுடைய வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கள் போகுது. மேலும் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய 2ஆம் பாதி தான் இனி இந்த வாரத்தில் சுக்கிரன் சிம்மராசிக்கு போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் நீங்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். குறிப்பாக பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும், வசதி பெருகும், நல்ல செய்திகளை கேட்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் வருங்க. அதன் மூலமாக வரக்கூடிய உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறையும். சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். தாயினுடைய உடல் நலம் சீராகும். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். வேலை தொழிலில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் திருப்திகரமானதாக இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும். மேல அதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள்லாம் மாறக்கூடிய காலகட்டம் இது. கேட்ட நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டு முயற்சியில் நல்ல ஆதாயம் கிடைக்குங்க. அதனால் இவ்வளவு நாள் நீங்கள் முயன்று கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் நீங்கள் முயற்சியை அதிகமாக போடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி நீட்டிப்பு, பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி, இவை எல்லாமே இருக்குங்க. ரிஷபராசிக்கு வரக்கூடிய இந்த நாட்களில் தெரியாமல் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். அதாவது தெரியாத விஷயங்களெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் சனி வக்ரமாக இருப்பதால் புதிதாக எதையுமே செய்யாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு மேலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இனி வரக்கூடிய நாட்களில் வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை இப்போது செய்து பாருங்கள். கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக அமைய போகுது. இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரண்பாடான இந்த கிரக சேர்க்கைகளின் காரணமாக உங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலைகள் உருவாகலாம். ஒரு சமயம் மிதமிஞ்சிய செயல்களால் உங்களுக்கு பொருளாதார நிலை இருக்கும். மற்றொரு சமயம் வறட்சி நிலை நிலவும். எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திடீரென மாற்றங்கள் தேவையான பூர்த்திகளை உங்களுக்கு கொடுக்கலாம். அசுர குரு தேவகுரு ஆகிய 2 கிரகங்களினுடைய சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதால குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடமையில் இருக்கக்கூடிய தொய்வு அகலும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு துணையான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 2 பேருமே அந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் எல்லாமே உங்களுக்கு இனி சிறப்பானதாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் உங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் அவங்க படிப்பிலையும் நல்ல ஒரு கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியதாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த ராசிக்காரர்களில் மாணவ மாணவிகளுக்கு கூட வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.